இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாரி வீடியோ வந்து எப்படி வந்து பெர்சனலைஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்க யாருக்கோ உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கோ எப்படி வந்து ஷேர் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து Canvaன்னு ஒரு டூல் இருக்கு. அந்த Canvaன்ற டூல்ல நீங்க போயி இது வந்து ஃப்ரீ டூலு கம்ப்ளீட்டா. எல்லாமே இது ஃப்ரீ தான். இது எனக்கு 5 நிமிஷத்துக்கு கம்மியா தான் ஆச்சு இத பண்றதுக்கு. இது எப்படி பண்றது? இந்த மியூசிக் போட்டு எப்படி வந்து பெர்சனலைஸ் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த Canvaல வந்து எப்படி வந்து அழகழகா அ பர்த்டே இன்விடேஷனோ, இல்ல வந்து மத்தவங்களுக்கு வந்து நீங்க வந்து யாருன்னா பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணணுமாவோ, இல்ல வந்து நீங்க வந்து வேற யாருக்குன்னா வந்து ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்பணும்னாலும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்பணும்னாலும், இந்த Canvaன்னு ஒரு டூல் இருக்கு. இது வந்து ஃப்ரீ டூல் ஆக்சுவலா. இத வந்து எப்படி யூஸ் பண்ணி, எப்படி வந்து உங்க கிரியேட்டிவிட்டிய யூஸ் பண்ணி, எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அந்த பர்த்டே கார்டோ, இல்ல வந்து நீங்க இன்விடேஷனோ, இல்ல ஒரு ஹவுஸ் வார்மிங்கோ எல்லாத்தையும் வந்து இத வச்சு ஈஸியா ஜெனரேட் பண்ணலாம். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல வந்து நீங்க வந்து இந்த canva.com அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதுக்கு வந்து முதல்ல போங்க. இந்த லிங்க்க வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அடுத்ததா வந்து இந்த கிரியேட் டிசைன்னு ஒண்ணு இருக்கும் இந்த டாப்ல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இத சைன் அப் பண்ணிக்கணும். நான் வந்து ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஒரு இமெயில் மட்டும் வேணும். சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கிரியேட் டிசைன் இருக்கு இல்லைங்களா? மேல அந்த கிரியேட் டிசைனுக்கு போங்க. நீங்க இந்த கிரியேட் டிசைனுக்கு போனதும், உங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து ஒரு மெனு மாரி வரும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு YouTube ஷார்ட்ஸ் பண்ணணுமா? இல்ல வந்து Instagram ஸ்டோரி பண்ணணுமா? இல்ல வந்து இன்விடேஷனா? போஸ்டரா? இதுல வந்து நீங்க WhatsAppல ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நெறைய பேர் இப்ப WhatsAppல தான் ஷேர் பண்றாங்க. அதனால இந்த போஸ்டர் இருக்கு இல்லைங்களா? அந்த போஸ்டர கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு அழகா ஒரு போஸ்டர் மாரி ஒரு மெனு மாரி ஒண்ணு வரும். இந்த லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சர்ச் எ போஸ்டர் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அந்த டெம்ப்ளேட்ஸ நீங்க போய் சர்ச் பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து இந்த பர்த்டே வந்து நான் வந்து இப்போ விஷஸ் சொல்லப் போறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து பர்த்டே டே விஷஸ் ஃபார் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இத வந்து நான் கிளிக் பண்ண போறேன். அப்போ வந்து எனக்கு வந்து நெறைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வருது இங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல. நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணா இங்க நெறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இங்க லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு டெம்ப்ளேட்ட வந்து நீங்க எடுத்துக்கங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து இப்படி பார்த்துட்டு இந்த இந்த டெம்ப்ளேட் நல்லா இருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்ட வந்து நீங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட் வந்து ப்ரோன்னு இருக்கும். ப்ரோலாம் வந்து நீங்க காசு குடுத்து இது பண்ணணும். உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து வந்துடுச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த இது வந்து கொஞ்சம் இந்த கலர் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டாப் லெஃப்ட்ல வந்து ஒரு பட்டன் ஒண்ணு இருக்கும். அந்த கலர் பட்டனு. இத சேஞ்ச் பண்ணிட்டு, இங்க இன்னொரு பட்டன் ஒண்ணு இருக்கும். இங்க லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. இந்த லெஃப்ட் இதுதான் இருந்துச்சு முதல்ல. ஸோ நான் இத வந்து கிளிக் பண்ணேன். இது வந்துடுச்சு. இப்ப நீங்க வேற எதனா கலர் ஆட் பண்றதுனா, இந்த இந்த கலரையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரு. இப்போ கொஞ்சம் பிரைட்டனா வேணும். இப்படி பண்ணணும்னா, இத வந்து ஸ்லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு அந்த கலர் இது இங்க இங்க நிறுத்திக்கிறேன் நானு. அவ்வளோதான். அந்த கிரேடியன்ட் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு இது வருது. இப்போ வந்து இத வந்து நீங்க என்ன இருக்குதோ அத வந்து கிளீனா அழகா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹேப்பி பர்த்டே. இப்போ வந்து நான் அந்த பேரு போடணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இத நான் கொஞ்சம் மேல எடுத்துன்னு போறேன். இத மேல எடுத்துன்னு போறேன். நீங்க எப்படி வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இத. ஸோ இந்த ஹேப்பின்றத கொஞ்சம் பெருசுபடுத்துறேன் நானு. பண்ணிட்டு நான் இப்போ வந்து பெர்சனலைஸ் மெசேஜ் இங்க ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து இந்த ChatGPTக்கு போறேன். ChatGPT போயிட்டு அந்த மெசேஜ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா? அந்த மெசேஜ வந்து நான் வந்து பெர்சனலைஸ் பண்ண போறேன். அந்த மெசேஜ் பர்சனலைஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ChatGPT லாகின் பண்ணேன். இப்போ ChatGPT வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரியலன்னா, ஒரு லிங்க் விடுறேன் நானு. அந்த லிங்க்க போய் பாருங்க. இதுல என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து அந்த மெசேஜ் பர்சனலைஸ் பண்றதுக்கு ChatGPT கிட்ட போயிட்டு, ரைட் அ பெர்சனல் ஹேப்பி பர்த்டே விஷஸ் டூ மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டோட பேர் வந்து ஷோபன் அப்படின்னு வச்சுங்க. மேக் இட் ஷார்ட் வித் 3 சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப லாங்கா ChatGPT சொல்லும். ஐ ஹேவ் நோன் ஹிம் ஃபார் 10 இயர்ஸ். பிரீஃபா மெசேஜ் குடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு அழகா வந்து அந்த மெசேஜ் குடுத்துருச்சு. ஸோ என்ன பண்ண போறேன்னா, அந்த மெசேஜ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஹேப்பி பர்த்டே ஷோபன். விஷிங் யூ டே ஃபில்டு வித் லவ், லாஃப்டர் அண்ட் ஆல் திங் தட் யூ பிரிங் ஜாய். இட் ஹஸ் பீன் அ பிரிவிலேஜ் டு நோ யூ ஃபார் பாஸ்ட் 10 இயர்ஸ். லுக் ஃபார்வர்ட் டு செலிப்ரேட்டிங் யூ வித் அ பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை காப்பி பண்ண போறேன். இப்போ நான் திருப்பி அந்த கேன்வாஸ் டெம்ப்ளேட்டுக்கு போயிட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ண போறேன் இதை. ஸோ இதை வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் இதை பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். நான் அந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இந்த மேலே வந்து இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் வந்து க்ளீனாக பண்ணிடும். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஹாப்பி பர்த்டே ஷோபன். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் வந்து இதை கொஞ்சம் ரீஃபார்மேட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஹாப்பி பர்த்டே வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த ஷோபன்ன்றதை இந்த டெக்ஸ்ட்டை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த கீழே வந்து உங்களுக்கு அந்த அந்த லைன்ஸை வந்து கொஞ்சம் பெருசாகிட்டேன். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனாக ஒரு இமேஜ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை முடிஞ்சாச்சு. இது ஆக்சுவலாக டிசைன் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து நான் இந்த பேசிக் டெம்ப்ளேட்டாக இருந்துச்சு, அதை வந்து ஃபுல்லாக வந்து
பர்சனலைஸ் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் இந்த டாப் ரைட்டுக்கு போனீங்கன்னா, இந்த ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும், இதில் வந்து டவுன்லோட்னு ஒன்று இருக்கும். இந்த டவுன்லோட ப்ரெஸ் பண்ணதும், பிஎன்ஜி ஃபைலா இல்லை வந்து ஜேபெக் ஃபைலா அப்படின்னு கேட்கும். இதில் நீங்கள் வந்து ஜேபெக் ஃபைல் பண்ணலாம், இல்லை பிஎன்ஜி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெசல்யூஷன் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வெறும் டவுன்லோட் பண்ணிடணும், அவ்வளோதான். இதை வந்து வெறும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண தான் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து வீடியோ மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு டெக்னிக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் இப்போது. நீங்கள் இப்போ வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இந்த அப்லோட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட்ஸ்ன்ற பட்டனு, இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணதும் நீங்கள் வந்து எந்த ஆடியோ வேணால் அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த இது இருக்குது பாருங்கள். இதில் வந்து அப்லோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து எதனா சாங் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாரை வந்து அந்த சாங்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு சாங்கை வந்து ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் என்னோட லோக்கல் டைரக்டரியில். ஸோ அதை வந்து இந்த எவ்ரிதிங் ஆஸ் அ பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதை அப்லோட் பண்ணியாச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இங்கே ட்ராக் பண்ணி இதை வந்து இதில் ட்ராக் பண்ணணும். இது பண்ணதும் இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து நான் ட்ராக் பண்ண போகிறேன். இதில் ட்ராக் பண்ணி இதில் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இந்த வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ப்ளே பண்ணுது. இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த 5 செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிடும். இந்த மேலே இந்த கர்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பண்ணதும் இந்த 5 செகண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 5 செகண்ட்ஸ் பட்டன் வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதும் நான் வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ நான் திருப்பியும் வந்து இதை போய் ப்ளே பண்ண போகிறேன். இப்போ பண்ணதும் வந்து எனக்கு வந்து இந்த 10 செகண்ட்ஸ் வந்துடுச்சு. இந்த 10 செகண்ட் விண்டோ இருக்கு இல்லைங்களா, அந்த 10 செகண்ட் விண்டோ வந்து நான் எங்கே வேணா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த 10 செகண்ட் விண்டோ வேணா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜூம் ஆகுது பாருங்க, இதுவாகுது பாருங்க. இல்லை நான் வந்து இங்கே மூவ் பண்ணுறதுனா மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்படியே பண்ண போகிறேன், நான் விட்டுற போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா இன்னொன்று என்ன பண்ணலான்னா இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா இதில் டெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் பட்டன் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து லெஃப்ட்டில் வந்து நிறைய டெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த ஒர்க் அவுட்னு இருக்கிற டெம்ப்ளேட்ஸ். இப்போ இந்த ஹாப்பி பர்த்டேவை நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளோ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா இந்த டெக்ஸ்ட்டை போட்டுடலாம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி எடுத்துட்டு நான் அந்த ஒர்க் அவுட்ன்றதை வந்து நான் இங்கே மேலே போட்டுட்டு இதை வந்து நான் அந்த இது வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்குது அதில். ஸோ இதை வந்து நான் அந்த டெம்ப்ளேட்டை வந்து அழகாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போது அது பாருங்கள், இது வந்து ஹாப்பி பர்த்டே ஆயிடுச்சு. இந்த ஹாப்பி பர்த்டே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கூட பண்ணலாம் நான் பண்ணுறதுனா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து இப்போ கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் போயிட்டு எனக்கு வந்து ப்ரௌன் கலர் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் இல்லை பிளாக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வேரியஸ் கலர்லாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது ஹாப்பி பர்த்டே. அது வந்து நல்லா க்ளீனாக வந்து BIRTH வரும், HD. ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னது பண்ணோம்னா இதை சின்னது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. அது மாதிரி நிறைய லெஃப்ட்டில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஆடியோ வந்து 10 செகண்ட்ஸும் போட்டாச்சு நான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். இங்கே ஷேர் பட்டனை கிளிக் பண்ணதும் இதில் வந்து டவுன்லோட் இருக்கும். இந்த டவுன்லோட் புஷ் பண்ணதும் MP4 வீடியோன்னு இருக்குது. இதை வந்து நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கார்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ப்ளே பண்ண போகிறேன் இந்த கார்டை. இதே டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து தமிழில் கூட மாற்றி எழுதிக்கலாம், ஆக்சுவலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி. ஸோ இந்த கேன்வா டூலில் நிறைய இன்னும் விஷயம் இருக்குது. இதில் AI இமேஜஸ் எல்லாம் கூட ஜென்ரேட் பண்ணி போடலாம். ஸோ உங்களுக்கு மேலும் இந்த நிறைய வீடியோ வேணும்னா கேன்வாஸில் இருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போடுங்க. மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது இதை வந்து பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் அதெல்லாம் நான் போடுவேன். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.